வணக்கம். இன்னைக்கு நாம மதுரை கிழக்க பத்தி பார்க்க போறோம். ஆனா இது வெறும் ஒரு தேர்தல் தொகுதிங்கிற கண்ணோட்டத்துல இல்ல. இந்த மண்ணுல வாழ்ற மக்களோட கனவுகள் என்ன, அவங்களோட கவலைகள் என்ன, அவங்க வாழ்க்கையை எது தீர்மானிக்குதுல ஆழமா பார்க்க போறோம். இங்க அரசியலுங்கிறது வெறும் எண்கள் கிடையாது, அது மக்களோட இதய துடிப்பு. நாம பார்க்க போறது ஒரு பகுப்பாய்வு மட்டும் இல்ல, ஒரு நல்லாட்சிக்கான வரைபடம். நம்மளோட பார்வை இப்போ சட்டமன்ற தொகுதி எண் 189 மதுரை கிழக்கு மேல இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு, ஒரு ஆன்மா உண்டு. அந்த மண்ணோட மனசை புரிஞ்சிக்காம நீங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது ஜெயிக்காது. இங்க மக்களோட உண்மையான தேவை என்னன்னு அவங்க குரல்ல இருந்தே கேட்கணும். அதுலதான் ஒரு நல்லாட்சிக்கான திறவுகோல் இருக்கு. அரசியல் மேடைகள்ல எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுக்கப்படலாம். அந்த சத்தத்துக்கு நடுவுல உண்மையா மக்கள் மனசுல ஒலிக்கிறது இந்த மூணே வார்த்தை தான்: தண்ணி, வேலை, நம்பிக்கை. தண்ணி அது அவங்க வாழ்வாதாரம், வேலை அது அவங்க தன்மானம், நம்பிக்கை அதுதான் அவங்களோட எதிர்காலம். இந்த மூணையும் தேடிதான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அரசாங்கத்தோட உண்மையான வெற்றி இந்த மூணையும் மக்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. சரி, மக்களோட உணர்வுகளை பத்தி பேசிட்டோம். இப்போ அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டா பொய் சொல்லாது. இத பாருங்க, 2016 தேர்தலை விட 2021ல வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. இது சும்மா ஒரு 2% இறங்கின கணக்கில்ல. மக்களுக்கும் இந்த அரசியல் அமைப்புக்கும் நடுவுல விரிசல் அதிகமாகுதுங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது. எப்ப ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை குறையுதோ அப்ப ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, 2021 தேர்தல்ல 4ல் ஒருத்தர் ஓட்டு போடவே வரல. அதாவது கிட்டத்தட்ட 27% வாக்காளர்கள் வீட்டிலே இருந்துட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க ஏன் வரல? அவங்களோட இந்த மௌனம் நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறும் அலட்சியமா இல்ல அமைதியான எதிர்ப்பா? இதுதான் நாம பதில் தேட வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த எண்கள் ஒரு தெளிவான கதையை காட்டுது. திமுகக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கியும் கணிசமா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம். 2024 எம்பி எலெக்ஷன்ல பிஜேபியோட வாக்கு சதவீதம் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சியை சந்திச்சிருக்கு. அப்போ போன தேர்தல ஓட்டு போடாத அந்த 27% மக்கள் ஒரு புது மாற்றத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த தொகுதியோட அரசியல் களத்துல ஒரு புது ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. எண்கள் மட்டும் முழு கதையையும் சொல்லிடாது. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட விரக்தி, அவங்களோட நிறைவேறாத ஆசைகள், அவங்களோட தினசரி போராட்டங்கள், இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். டேட்டாவும் மக்களோட வாழ்க்கையும் எங்க ஒன்னு சேருதுன்னு இப்ப பாப்போம். இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுதா? ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்லுது? பரசுராம்பட்டி குளத்தை தூர்வாரி சரி பண்ணிட்டோன்னு பெருமையா விளம்பரம் செய்யுது. ஆனா இன்னொரு பக்கம் மக்களோட நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது? வீட்டுக் குழாயில தண்ணி வரல, புதுசா தண்ணி கனெக்ஷன் கேட்டா இன்னும் கிடைக்கல, சாக்கடை வசதி சரியில்லை, ரோடெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. இதுதான் வாக்குறுதிக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல வைக்கிற பெரிய இடைவெளி. அப்போ இந்த அதிருப்திக்கு மூல காரணம் என்ன? 1, தொடர்ச்சியான தண்ணீர் பற்றாக்குறை, பாதியில நிக்கிற திட்டங்கள். 2, உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாததால இளைஞர்கள் வெளியூருக்கு போற நிலைமை. 3, நலத்திட்டங்கள் இருக்கு ஆனா அது சரியா மக்களை போய் சேராதது. இந்த எல்லா பிரச்சனையும் ஒன்னு சேரும்போது மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகுது. குடிமக்களோட கண்ணியத்தை மதிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கறதுல இருந்து தான் தொடங்குது. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற ஒரு அடிப்படை உரிமை. சரி, பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது, அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகரணும். வெறும் விமர்சனம் பண்றதை விட்டுட்டு ஒரு உறுதியான செயல் திட்டத்தை பத்தி பேசுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது தரவுகளோட அடிப்படையில உருவான ஒரு திட்டம். இது வெறும் திட்டம் இல்ல, போன நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வரைபடம். இந்த மாற்றத்துக்கான முதல் அடி 200 கோடி ரூபாய் முதலீடு. இது வெறும் செலவு கணக்கில்ல, இது மதுரை கிழக்கோட எதிர்காலத்துக்கான முதலீடு. இந்த 200 கோடியை வச்சு என்ன பண்ண போறோம்? மதுரை கிழக்குல ஒரு புத்தம் புது தொழிற்பூங்கா அமைக்க போறோம். இது இளைஞர்களோட மிகப்பெரிய பிரச்சனையான வேலைவாய்ப்பின்மைக்கு ஒரு நேரடியான தீர்வு. இந்த முதலீட்டோட உறுதியான பலன் என்ன தெரியுமா? 10,000 புது வேலைவாய்ப்புகள் உருவாகும். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது 10,000 குடும்பங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான முதலீடு, 50 கோடி ரூபாய். இது மக்களோட இன்னொரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய. இந்த 50 கோடி ரூபாய் குடிநீர் மற்றும் பாசன வசதிகளை மேம்படுத்துறதுக்காக. நாம முதல்ல பேசின அந்த தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைக்கு இதுதான் நேரடியான பதில். இது மக்களோட குரலை கேட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த முதலீட்டால என்ன நடக்கும்? விவசாய விளைச்சல் சுமார் 20% வரைக்கும் அதிகரிக்கும். இது விவசாயிகளோட வருமானத்தை உயர்த்துறது மட்டும் இல்ல, இந்த முழு பகுதிக்குமே தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யும். பணமும் திட்டங்களும் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துராது.
எந்த ஒரு திட்டத்தோட உண்மையான வெற்றியும் மக்களை பொறுத்து தான் இருக்கு. அவங்கள எப்படி இதுல பங்காசுவம் ஆக்குறது, எல்லா சமூகங்களும் எப்படி ஒன்னா இணைக்கிறது, அதுக்கு ஒரு வியூகம் வேணும். இந்த வியூகத்தை நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். அதாவது 4 முகங்களை கொண்ட ஒரு அணுகுமுறை. ஊழலுக்கு எதிரான கோபம், நிலையான ஆட்சிக்கான தேவை, வளர்ச்சிக்கான ஆர்வம், பாதுகாப்புக்கான ஏக்கம். இந்த 4 உணர்வுகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கும்போது எல்லா தரப்பு மக்களையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர முடியும். இந்த வியூகம் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட தேவைகளையும் அது கவனத்துல எடுத்துக்குது. இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி, வேலைவாய்ப்பு; பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள், பாதுகாப்பு; விவசாயிகளுக்கு பாசன வசதி; தேவர் சமூகத்துக்கு பாரம்பரிய மரியாதை, உள்ளூர்ல சட்டம் ஒழுங்கு; பட்டியல் சமூகத்தினருக்கு சமூக நீதி, நேரடியான நலத்திட்டங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு வாக்குறுதி இதுல இருக்கு. கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வரைபடம் வெறும் எண்களையும் திட்டங்களையும் பற்றியது இல்ல. இது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல உடைஞ்சு போன நம்பிக்கைய மறுபடியும் கட்டுறத பத்தினது. ஒரு நல்லாட்சியோட அஸ்திவாரமே வெளிப்படை தன்மைதான். மக்களின் தனிப்பட்ட தகவல்களின் தனியுரிமையை பாதுகாப்பவும், அரசின் நலத்திட்டங்கள் சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்வதும் நமது அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கையான கண்ணியத்தை நிலைநிறுத்துவதாகும். இது வெறும் நிர்வாகம் இல்ல, இது மக்களின் நம்பிக்கைக்கு நாம கொடுக்கிற மரியாதை. எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனா கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். வெறும் ஒரு செயல்திட்ட வரைபடம் மட்டும் உடைஞ்சு போன ஒரு நம்பிக்கை பாலத்தை மறுபடியும் கட்ட முடியுமா? டேட்டாவும் திட்டங்களும் மட்டும் போதுமா, இல்ல மக்களோட இதயத்தை ஜெயிக்க இன்னும் ஆழமான வேற ஏதாவது தேவையா? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-420-41602. Purpose beyond politics.